ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய வீடை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா, உங்களுக்கு நாகர்கோயில் வடசேரி. இந்த வடசேரியில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான வீடு அமைஞ்சிருக்குது. நிறைய நண்பர்கள் நம்மகிட்ட கேட்டிருந்தீங்க வடசேரியில் வீடு வேணும்ன்ட்டு. ஸோ இப்போ வடசேரியில் நம்மகிட்ட வீடு வந்திருக்குது. அதுவும் வந்து கம்மி பட்ஜெட்டில் வந்திருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா 18 அடி கல் பதிச்ச பாதை பாருங்கள். இந்த வீட்டுக்கு முன்னால் 18 அடி கல் பதிச்ச பாதை இருக்குது. நம்ம வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பரப்பளவு நிலப்பரப்பளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 சென்ட் பரப்பளவில் 3200 ஸ்கொயர் ஃபீட். அதாவது பார்த்தீங்கன்னா 3200 ஸ்கொயர் ஃபீட்டில் கீழே மேலே மட்டும், அதாவது தரைதளம் மேல்தளம் மட்டும் கம்பீரமான ஒரு வீடை தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம். இந்த வீடு அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு 8 வருஷம் ஆன பழைய வீடு தான், 8 வருஷம் ஆன வீடு தான். ஸோ வீடு வந்துட்டு உங்களுக்கு ஆத்துமலையில் கட்டின ஒரு தரமான ஒரு நம்பர் 1 தரமான ஒரு வீடை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 சென்டில் அமைஞ்சிருக்குது. இது பக்கத்தில் இந்த அதாவது மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 சென்ட் வீடு. ஸோ 4 சென்டில் வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீடு மட்டும் உங்களுக்கு போதும் அப்படின்னாச்சுன்னா இந்த வீடை மட்டும் தருவாங்க. இல்லை அந்த கூட உள்ள ஒரு 3 சென்ட் உங்களுக்கு தேவை அப்படின்னாச்சுன்னா அந்த 3 சென்ட்டும் சேர்த்து மொத்தம் 7 சென்ட்டை தரதுக்கு அவங்க ரெடியாக தான் இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னாச்சுன்னா பிரித்து வாங்கிக்கலாம், இல்லைன்னா சேர்த்துட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு இந்த 3 சென்ட் மட்டுமே எனக்கு போதும், வீடு வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சுனாலும் அதுவும் தரதுக்கு அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு பெரிய ஹால்னு சொல்லி ரொம்ப பெரிய ஹாலாக கொடுத்துருக்காங்க. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே கிங் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே மெகா சைஸ் தான். பெட்ரூமாக இருக்கட்டும், உங்களுக்கு ஹாலாக இருக்கட்டும், கிச்சனாக இருக்கட்டும், டைனிங்காக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மெகா சைஸில் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹாலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு லெந்தான ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. அண்டு கீழே 2 மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. 2 மாஸ்டர் பெட்ரூம்லேயே உங்களுக்கு வந்துட்டு அட்டாச் பாத்ரூம். அது இல்லாமல் அடிஷ்னலாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வந்தாச்சுன்னா அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டாய்லெட் வீட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு வீடை தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இந்த வீடு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கட்டி 8 வருஷம் ஆச்சு. கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்பிள்ஸ் தான், ஏன்னா ஓன் பர்பஸுக்காக பண்ணப்பட்ட வீடு தான். இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக பார்த்து கட்டுவாங்க. 2வது கிரானைட்ஸ் மார்பிள்ஸ் போடுவாங்க, ஓன் பர்பஸுக்குள்ள வீடு. ஸோ இதுவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓன் பர்பஸுக்கான வீடு தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால் சீலிங் அந்த மாதிரி தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக எதுவும் இருக்காது. ஏன்னா ஓன் பர்பஸுக்கு பார்த்து நின்று கட்டினதுனால எல்லாமே இந்த அளவு தான் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இந்த வீட்டில் கூட இது பாருங்கள், இது வந்து உங்களுக்கு ஹாலில் அமைஞ்ச ஒரு டாய்லெட். அதாவது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கெஸ்ட் வந்தால் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே போல் கிச்சனை பாருங்கள், எல்லாமே மெகா சைஸ் தான். மெகா சைஸில் உள்ள கிச்சன் தான். கிச்சன் அட்டாச் டைனிங் உங்களுக்கு நான் எல்லாம் தனித்தனியாக காணிக்கிறேன் பாருங்கள். இது பாருங்கள், அதை பெரிய குடும்பங்கள் தாராளம் வசிக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த வீட்டுக்கு இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, கீழே தரைதளத்தில் எப்படி எந்தெந்த ரூம்கள் எங்கெங்கே இருக்குதோ அதே போல் தான் உங்களுக்கு மேலேயும் வரும். ஸோ மேலேயும் எல்லாமே மெகா சைஸில் தான் வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீட்டுக்கு எல்லாமே குடோன்லேருந்து எல்லாமே இருக்குது. வீட்டுக்கு பின்புறம் பார்த்தாலும் கொஞ்சம் பரமாறதுக்கு இடங்கள் அமைச்சு தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள், இப்போ நம்ம அதாவது மேல் தளத்தில் உள்ள ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள செட்டிங்கை நம்ம பார்ப்போம். வீடு நல்ல உறுதியாக தரமாக பார்த்து நின்று கட்டின ஒரு வீடை தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம். நல்ல அதாவது ஸ்ட்ராங்கான ஒரு வீடு தான். ஸோ பார்க்குறீங்க பாருங்கள், இது வந்து உங்களுக்கு வந்துட்டு மேலே உள்ள ஃபஸ்ட் ஃப்ளோர் நீங்கள் பார்க்குறீங்க. இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போது ஹாலை பார்க்குறீங்க, எல்லாமே நல்ல கீழே எப்படி இருந்தால் உங்களுக்கு அதே லெந்தில் அதே சைஸில் தான் இருக்குது. இது வந்து மேலே உள்ள ஒரு காமன் பாத்ரூம் சொல்லியாச்சுன்னா அதாவது நீங்கள் வந்து இந்த வீட்டில் நீங்கள் கீழே ஓனர் செஞ்சுட்டு மேலே வாடகை கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா பெரிய குடும்பங்களுக்கு கீழேயும் வாடகை கொடுக்கலாம், மேலேயும் வாடகை கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி சிஸ்டத்தில் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள், எல்லாமே மெகா சைஸில் தான் இருக்கும். ஸோ வாங்குறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லக்கு. ஏன்னா இந்த வடசேரியை பொறுத்த வரைக்கும் 3 சென்டில் ஒரு 1800 ஸ்கொயர் ஃபீட் உள்ள வீடை வந்து இப்போ வந்து 1 crore மேலே போகுது. ஸோ இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னாச்சுன்னா 4 சென்டில் 3200 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்ச இந்த வீட்டுக்கு அவங்க கேட்குறது ஃபைனல் ப்ரைஸ், கடைசி ஃபைனல் ப்ரைஸ் 95 லட்ச ரூபா கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு கூட உள்ள அந்த 3 சென்ட்டை நீங்கள் வாங்குறதா இருந்தாச்சுன்னா ஒரு சென்ட்டுக்கு 15 லட்சம் வீதம் வச்சு 45 லட்சம் கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா மொத்தமே உங்களுக்கு வந்துட்டு 1,40,00,000 ஃபைனல் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு 2 லேண்டை நீங்கள் வாங்கிடலாம். ஸோ உங்களுக்கு அதை வீடு தேடுவர்களுக்கு நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியும். இந்த ஏரியாவிலலாம் 1 crore பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1650 ஸ்கொயர் ஃபீட்டில் உள்ள வீடு தான் கிடைக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா 3200 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு வந்திருக்குது. வீடு மட்டும் தனியாக வாங்கினோன்னா 95 lakhs கேட்குறாங்க. சுற்றி நான் காணிக்கிற பாருங்கள், சுற்றி ஃபுல்லாகவே வடசேரியில் ஃபுல்லாக வீடுகள் தான். வீடுகளுக்கு மத்தியில் தான் இந்த நம்ம வீடு வந்திருக்குது பாருங்கள்.
சுற்றி கணக்கு நம்ம ஃபுல்லாக எல்லாமே பெரிய பெரிய வீடுகள் தான். பெரிய பெரிய வீடுகள் அமைஞ்ச இந்த இடத்துல தான் நம்ம இந்த வீடை இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணுறோம் பாருங்கள். மொத்தம் வீட்டுக்கு 95 லட்சம், வீடும் நிலமாக நீங்கள் எடுத்தாச்சு அப்படின்னாச்சுன்னா 1,40,00,000 உங்களுக்கு சுமூகமாக முடியும். ஸோ பாருங்கள், அப்படிப்பட்ட இந்த அழகான மிகப்பெரிய வீடு வந்து உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னாச்சுன்னா கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்மளுடைய ஒவ்வொரு புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டு இருக்கும். வீடு தேடுவோர், நிலம் தேடுவோர், தோட்டம் தேடுவோர், எஸ்டேட் தேடுவோருக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.